Hi friends, I am Sendil. Welcome to our channel English Pesa Asaya. In this video, I am going to teach you very important lesson in English. So இன்னைக்கு வீடியோல ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். அது என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஓகே, அது என்ன இம்பார்ட்டன்ட் லெசன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? I am going to talk about two important words in English. ரெண்டு முக்கியமான வார்த்தைகளை பத்தி நான் பேச போறேன். One is by and the another word is with. By with இந்த ரெண்டு வார்த்தைகளையும் நம்ம எங்க யூஸ் பண்ணணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத தெளிவா நான் சொல்லி கொடுக்க போறேன். பிகாஸ் இந்த ரெண்டு வார்த்தைகள் வந்து இங்கிலீஷ்ல அவ்வளோ இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ், நம்ம நிறைய இடங்கள்ல வந்து பயன்படுத்துவோம். ஓகே, ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இங்கிலீஷ்ல ஒரு பேர் வச்சிருக்காங்க. That is prepositions. Prepositions. இதை நம்ம வந்து கரெக்டா எப்படி வாசிக்கணும் அப்படின்னா preposition. ஓகே, preposition அப்படின்னு நம்ம சொல்லுவோம், but the correct pronunciation is prepositions. Okay, so today I am going to teach you two important prepositions in English. They are by and with. Let's see. Okay, so first வந்து by அப்படிங்கிற வார்த்தையை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். So by is a preposition. Okay, so இந்த prepositions-லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா it doesn't have any meaning, any separate meaning. தனியா வந்து இதுக்கு ஒரு அர்த்தம் கிடையாது. சென்டென்ஸ்ல வந்து இது நடுவுல வரப்போது அதுக்கான அந்த அர்த்தத்தை வந்து உருவாக்கும். ஓகேவா? ஸோ எந்தெந்த இடத்துலலாம் பை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைமை வந்து மென்ஷன் பண்றதுக்கு நம்ம வந்து பை யூஸ் பண்ணுவோம். எந்த சிச்சுவேஷன்ல அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஒரு எக்ஸாம்பிளோட. ஐ வில் கால் யூ அப்படின்னா நான் உனக்கு கால் பண்ணுவேன் by 6 PM. ஓகே, இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் 6 மணிக்குள் நான் உனக்கு கால் பண்ணுவேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து டைமை மென்ஷன் பண்ணி சொல்லும் போது குல் 6 மணிக்குள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மேபி கரெக்டா 6 மணிக்கு நான் கால் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா 6 மணிக்கு முன்னாடி கால் பண்ணலாம். அதான் இதுக்கு அர்த்தம் இல்லையா? 6 மணிக்குள் அப்படின்னா ஐ மீன் பிஃபோர் 6 PM ஆர் அட் 6 PM. ஓகே, ஸோ இந்த இடத்துல பைங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பிஃபோர் 6 மணிக்கு முன்னாடி இருக்கலாம், அல்லது அட்னா எக்ஸாக்டான டைம் அட் 6 PM. 6 மணிக்கு முன்னாடி கால் பண்ணலாம், மேபி 5:30, 5:45, 5 o'clock அந்த மாதிரி நான் கால் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கரெக்டா 6 மணிக்கு அட் 6 PM. அப்போ இந்த இடத்துல பைங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நோ லேட்டர் தேன் 6 PM. 6 மணிக்கு மேலன்னு அர்த்தம் கிடையாது, 6 மணிக்குள்ள அல்லது கரெக்டா 6 மணிக்கு. பட் 6 மணிக்கு மேல அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. ஓகே, புரிஞ்சுக்கிட்டீங்களா? பிஃபோர் ஆர் அட் த ஸ்பெசிபிக் டைம். ஓகே, ஸோ இங்க பாருங்க, ஐ வில் கால் யூ பை 6 PM. 6 மணிக்குள் நான் கால் பண்ணுவேன். புரிஞ்சுட்டீங்களா? அந்த பை 6 PMனா என்ன அர்த்தம், எங்க யூஸ் பண்றது தெரிஞ்சுட்டீங்களா? புரிஞ்சுட்டீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. Do you understand this point? Okay, so here I have written 3 sentences. இதுக்கு நம்ம ரீட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணலாம். உங்களோட ஆன்சர் எப்போ கமெண்ட்ல சொல்லுங்க. பொறுமையா ரீட் பண்ணி நல்லா ஃபீல் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகே, the first one, I will be there blank 4 PM. இப்போ நீங்க சொல்றீங்க 6 மணிக்குள்ள நான் அங்க இருப்பேன், 6 மணிக்குள் நான் அங்கே இருப்பேன். அப்ப இந்த இடத்துல என்ன போடுவீங்க? 6 மணிக்குள். வெரி குட். பை 4 PM. ஓகே, 4 PM. ஸோ ஐ வில் பி தேர் பை 4 PM. 6 மணிக்குள் நான் அங்க இருப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? பிஃபோர் ஆர் அட் 4 PM. 6 மணிக்குள் 3:30 அங்க இருக்கலாம், 3:45 அங்க இருக்கலாம், அல்லது கரெக்டா 4 மணிக்கு அங்க இருக்கலாம் ஈவினிங். பட் நோ லேட்டர் தேன் 4 PM. 4 மணிக்கு மேல கிடையாது. Got it? The next one, I will arrive. நான் வந்து சேருவேன் blank 10 AM. காலையில 10 மணிக்குள்ள நான் வந்து சேருவேன். அப்ப இங்க என்ன வரும்? Good. By 10 AM. The last one, I will send you the email blank 8 PM. தமிழ்ல நான் என்ன சொல்றேங்கிறது கவனிங்க. ஸோ நைட் 8 மணிக்குள்ள நான் உங்களுக்கு இமெயில் சென்ட் பண்ணுவேன். இமெயில்
ஓகே. ஸோ எலக்ட்ரானிக் மெயில் நான் சென்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப இங்க என்ன வரும்? 8 மணிக்குள் அப்படின்னா by 8 PM. ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம பை யூஸ் பண்ணா இதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்குள் அப்படின்னு அர்த்தம். காட் இட். இதே இது கரெக்டா இப்ப நான் உங்களுக்கு இன்னொரு கொஞ்சம் இதுக்கும் அட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இப்ப நான் கரெக்டா காலையில 10 மணிக்கு நான் வந்து சேருவேன். கரெக்டா 10 மணிக்கு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அட் போடணும். ஸோ அட் அப்படிங்கிறது எக்ஸாக்டான டைம். ஓகே, கரெக்டா நான் 10 மணிக்கு வந்து சேருவேன். ஐ வில் அரைவ் அட் 10 AM. கரெக்டா நான் நைட் 8 மணிக்கு இமெயில் சென்ட் பண்ணுவேன். ஐ வில் சென்ட் யூ த இமெயில் அட் 8 PM. அட்னா கரெக்டா 8 மணிக்கு முன்னாடியும் கிடையாது, 8 மணிக்கு பின்னாடியும் கிடையாது. பட் பை அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கலாம் அல்லது கரெக்டான அந்த டைம் இருக்கலாம், பட் அதுக்கப்புறமா மென்ஷன் பண்ண நம்ம முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவ்வளவுதாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த பைங்கிற வார்த்தையை நம்ம எங்க யூஸ் பண்றதுங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த பைங்கிற வார்த்தையை நம்ம எங்க யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஹூ டிட் இட்? இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு நம்ம வந்து பைங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஸோ யார் செய்தது அப்படிங்கறத சொல்றதுக்கு நம்ம பை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரோமியோ அண்ட் ஜூலியட் வாஸ் ரிட்டன் blank ஷேக்ஸ்பியர். ஓகே. ஸோ ரோமியோ ஜூலியட் அப்படிங்கிறது ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ரோமியோ ஜூலியட். ஓகே. ஸோ அதை வந்து எழுதினது யாரு? ஷேக்ஸ்பியர். ஓகே. ஸோ இவர் தான் எழுதினாரு. ஸோ இது இந்த அதாவது ஸ்டோரி ரோமியோ அண்ட் ஜூலியட் வாஸ் ரிட்டன் பை ஷேக்ஸ்பியர். ஓகே. ஸோ இப்போ யார் இதை செய்தது, யார் இதை எழுதியது? ஷேக்ஸ்பியர். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பை யூஸ் பண்ணணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதாவது எழுதுறது இந்த மாதிரி விஷயங்கள். இது வந்து நீங்க ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். பாசிவ் வாய்ஸ்ல நம்ம வந்து இந்த பை யூஸ் பண்ணுவோம். பாசிவ் வாய்ஸ்னா என்னது? ரோமியோ ஜூலியட் என்ற புத்தகம் ஷேக்ஸ்பியரால் எழுதப்பட்டது. ஓகே. ஸோ இந்த மாதிரி பாசிவ் வாய்ஸ்ல நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்? பை யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இது நீங்களாவே ஆன்சர் பண்ணலாம். ஒவ்வொன்றா ரீட் பண்ணி பார்த்து சொல்லிட்டே ஆன்சர் பண்ணுங்க. The cake was eaten. The cake was eaten அப்படின்னா கேக் சாப்பிடப்பட்டது. யாரால்? blank ஜான். by ஜான். கேக் வந்து ஜானால் சாப்பிடப்பட்டது. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், the letter was written. The letter was written அப்படின்னா கடிதம் எழுதப்பட்டது. யாரால்? ராணி. by ராணி. குட். நீங்களும் சூப்பர் ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க. So these all are the small things in English. Okay, so you have to learn these things in English. அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் உங்களுக்கு. ஓகே, நமக்கு வந்து ஓரளவு ஓகே நமக்கு இந்த ப்ரிப்போசிஷன்ஸ்லாம் நமக்கு எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது தெரிஞ்சிட்டாலே ஒரு தன்னம்பிக்கை வரும். பயம் இல்லாம நம்மளால வந்து பேச முடியும். The next one, the email was sent. email அனுப்பப்பட்டது. யாரால்? blank the manager. manager-ஆல். by the manager. ஓகே. ஸோ ஒரு ஆக்ஷன், ஒரு செயலை வந்து யார் செஞ்சாங்க அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? பை யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து டைமுக்கு முன்னாடி நம்ம பை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு விஷயம் யாரால் செய்யப்பட்டது அப்படிங்கிற சொல்றதுக்கு முன்னாடி பை யூஸ் பண்ணலாம். வேற எங்க யூஸ் பண்றதுங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட், ஸோ ஹவு அப்படிங்கிற அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும்போது நம்ம வந்து இந்த பைங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். அது எந்தெந்த இடங்கள் அப்படிங்கிறத பாருங்க. The first one is transportation. So transportation is nothing but போக்குவரத்து தமிழ்ல வந்து. ஓகே. ஸோ மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு எதில் வந்த? நான் ஸ்கூலுக்கு இன்னைக்கு பைக்ல வந்தேன். ஸோ அந்த பைக்ல வந்தேன். நீங்க எதுல போனீங்களோ உங்களோட மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்னவோ அதை மென்ஷன் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? பை யூஸ் பண்ணலாம். நான் சென்னைக்கு ட்ரெயின்ல போனேன். ஓகே. ஸோ நான் டெல்லிக்கு நான் பிளேன்ல போனேன். ஓகே, ஏரோப்ளேன் அதுல போனேன். ஓகே. ஸோ அதே மாதிரி நான் காலேஜ்க்கு கார்ல போனேன். நான் என்னோட ஆஃபீஸ்க்கு பஸ்ல போனேன் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? அந்த இடங்களுக்கு நம்ம வந்து பை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பை கார், கார்ல போனேன். பை பஸ், பஸ்ல போனேன். பை பைக், பைக்ல போனேன். ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ வந்து
என்னோட மேனேஜர் எனக்கு ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து இமெயில்ல சென்ட் பண்ணாரு. ஸோ பை இமெயில், இமெயில் மூலமாக வந்தது. எப்படி வந்தது? இமெயில் மூலமாக. ஸோ அது எப்படிங்கிறதுக்கு ஆன்சர் வருதா? அதே மாதிரி நான் வந்து ஒரு நம்ம வந்து ஷாப்பிங் போறோம். ஓகே, நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டா கடைசி நம்ம பில் பண்ணும்போது நான் என்னோட பேமெண்ட்டை வந்து எதுல பண்ண போறேன்? கிரெடிட் கார்டில் பண்ண போறேன். பை கிரெடிட் கார்டு, இல்ல பை டெபிட் கார்டு. நான் டெபிட் கார்டில் பண்ண போறேன், இல்ல நான் கேஷா பண்ண போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? பை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கார், பஸ், பைக், இமெயில், கிரெடிட் கார்டு இது எல்லாமே வந்து நவுன், பெயர் சொற்கள். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள், I'll send the report. I'll send the report. நான் ரிப்போர்ட் சென்ட் பண்ணுவேன். எதுல? எப்படி? blank email. இங்க என்ன வரும்? கமெண்ட்ல சொல்லுங்க. by email. I went to college. நான் காலேஜ்க்கு போனேன். blank bike. நான் பைக்ல காலேஜ்க்கு போனேன். by bike. இந்த இடத்துல இன்லாம் போட்டா தப்பு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து வெர்பு. ஸோ வேர்ப்ல வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணலாம்? வேர்ப்ஸ்ல வந்து நம்ம இந்த பைங்கிற வார்த்தைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இங்க பாருங்க. ஸோ பைக்கு அப்புறமா ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா அது கண்டிப்பா ஐஎன்ஜி ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஓகே, எக்ஸாம்பிள், ஃப்ளூவன்சி இஸ் இம்ப்ரூவ்ட். ஃப்ளூவன்சி இஸ் இம்ப்ரூவ்ட். ஃப்ளூவன்சினா நம்ம பேசக்கூடிய அந்த இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி இல்லையா? ஸோ அது வந்து எப்படி இம்ப்ரூவ் ஆக்கப்படும்? எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, blank ஸ்பீக்கிங் எவ்ரிடே, பை ஸ்பீக்கிங் எவ்ரிடே. ஸோ நம்ம வந்து டெய்லி நம்ம பேசிட்டே இருக்கிறதுனால நம்மளோட அந்த ஃப்ளூவன்சி, இடைவிடாமல் பேசுறது நமக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த பைக் அப்புறமா வரக்கூடிய வார்த்தை ஸ்பீக். ஸ்பீக் அப்படிங்கிறது ஒரு வேர்ப். அதோட நம்ம என்ன சேர்த்திருக்கோம்? ஐஎன்ஜி சேர்த்திருக்கோம். ஓகே, ஸோ பை யூசிங் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்றதன் மூலமா ஸோ வி கேன் லேர்ன் மெனி திங்ஸ். நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளால கற்றுக்கொள்ள முடியும். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி பைக் அப்புறமா ஒரு வேர்ப் வந்துச்சு அப்படின்னா அது ஐஎன்ஜியில தான் இருக்கணும். அதை மறந்துடாதீங்க. ஓகே, ஈஸியா இருக்கா? ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம பை பத்தி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ எந்தெந்த இடங்களை யூஸ் பண்ணுவோம்? டைம், அப்புறம் வந்து யார் செய்தது, who did it, passive voiceல யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் how, transportation and communication வந்து மென்ஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபைனலி verb plus ing, அதுக்கு முன்னாடி நம்ம by யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு டீச் யூ த ப்ரிபோசிஷன் with. Let's see. with இந்த வார்த்தையை நம்ம 3 இடங்கள்ல நம்ம வந்து பயன்படுத்துவோம். அது எங்கெங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஜென்ரலா வந்து இந்த வித்க்கு வந்து ஜென்ரலா ஒரு மீனிங் இருக்கு தமிழ்ல. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உடன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ எப்படி நம்ம வாசிக்கணும் அப்படின்னா, அக்கம்பனிமெண்ட். அக்கம்பனிமெண்ட் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா துணை அப்படின்னு அர்த்தம். ஓகே, தமிழ்ல துணை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரிக்கெட் விளையாடினேன். நான் என் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடினேன். எனக்கு துணையா என் ஃப்ரெண்ட்ஸ். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரிக்கெட் விளையாடினேன். நான் என் அண்ணன் கூட மூவிக்கு போனேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா உடன் அப்படின்னு சொல்றதுக்கு, அந்த இடத்துல நம்ம வந்து வித் யூஸ் பண்ணுவோம். ஸோ அக்கம்பனிமெண்ட் அப்படின்னா வந்து துணை அப்படின்னு அர்த்தம். இது ஒரு vocabulary, கத்துக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ எக்ஸாம்பிள், ஐ வெண்ட், நான் போனேன், blank மை ஃப்ரெண்ட்ஸ், நான் என் நண்பர்களுடன் போனேன். ஐ வெண்ட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஐ அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், நான் என் நண்பர்களுடன் போனேன். ஐ வெண்ட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஸ்பெண்ட் டைம், நான் நேரத்தை செலவழித்தேன், blank மை ஃபேமிலி, நான் என்னோட ஃபேமிலியோட நேரத்தை செலவழித்தேன். நான் அப்புறம் என்னோட ஃபேமிலி. ஓகே, ஸோ அப்போ என்ன வரும்? என் ஃபேமிலியுடன், வித் மை ஃபேமிலி. தட்ஸ் இட். ஓகே, ஸோ நான் அப்புறம் வந்து இன்னொரு விஷயம். ஸோ அவன், இதே அவன் என்னுடன் பேசினான் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? he talked with me. ஓகே, ஸோ ஐ பிளேட் வித் ஜான், நான் ஜான் கூட விளையாடினேன். ரைட், இந்த மாதிரி வித் அப்படின்னா உடன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து வித் யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் எங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வித் எங்க யூஸ் பண்றது அப்படின்னா, டு டிஸ்கிரைப் அ பர்சன். ஒரு பர்சனை வந்து டிஸ்கிரைப் பண்றதுக்கு நம்ம வந்து வித் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு ஆள் இப்படி இருக்கு, அவங்க வந்து வாட் தே ஹாவ்,
அவங்க கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம டிஸ்கிரைப் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? வித் யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள், she is a girl. அவள் ஒரு பொண்ணு with long curly hair. ஓகே, நீளமா சுருள் முடி. ஓகே, நீளமா curly hair வச்சிருக்கிற பொண்ணு. ஸோ அவளிடம் என்ன இருக்கிறது? அந்த curly hair, நீளமான curly hair. ஓகே, ஸோ அதை சொல்றதுக்கு நம்ம வந்து வித் யூஸ் பண்ணலாம். ஒரு பர்சன்ட்ட இது இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? வித் யூஸ் பண்ணலாம். ஸோ she is a girl with long curly hair. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு பாய் ஒருத்தர், ஓகே, ஒரு பையன் வந்து நின்றுட்டு இருக்கான். ஸோ பேக் பேக். ஓகே, ஸோ பேக் பேக் அப்படின்னா நம்ம வந்து முதுகுல தொங்க இருக்கக்கூடிய ஒரு பை. ஸோ இந்த மாதிரி ஒரு பேக் பேக் போட்டுட்டு ஒரு பாய் வந்து அங்கே நின்றுட்டு இருக்கான் ஒரு பையன். ஓகே, ஸோ நீங்க சொல்றீங்க இப்போ, the boy blank the backpack is my brother. இந்த மாதிரி அந்த முதுகுல பேக் போட்டிருக்காரு, பேக் பேக் வச்சிருக்கிற அந்த பையன் வந்து என்னோட பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. ஓகே, அதை எப்படி சொல்லலாம்? இங்க என்ன ப்ரிபோசிஷன் வரும்? ஸோ யூ ஹாவ் டு யூஸ் த ப்ரிபோசிஷன் வித். ஓகே, ஏன்னா அந்த பையன் கிட்ட என்ன இருக்கு? பேக் பேக். ஓகே, ஸோ அப்ப என்ன போடுவீங்க? the boy with backpack is my brother. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்காக நான் எனக்கே போட்டுட்டேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஃபார் the example. Next one, the child, குழந்தை, blank blue eyes. குழந்தைங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு அந்த ஐஸ் வந்து ப்ளூ கலர்ல இருக்கலாம். ஓகே, மேபி யூஎஸ்ல இருக்கிற குழந்தைங்க, ஒரு சில குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி இருக்கலாம் நேச்சுரலா. ஸோ அந்த மாதிரி ப்ளூ ஐஸ் வச்சிருக்கிற குழந்தை ஸ்மைல்டு, சிரித்தது, அட் மீ, என்னை பார்த்து. அந்த அவங்க ப்ளூ கலர்ல ஐஸ் வச்சுட்டு குழந்தை இருக்காது, என்னை பார்த்து சிரிச்சது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணலாம்? Preposition with. The child with blue eyes smiled at me. ஓகேவா? ஸோ ஒருத்தர்கிட்ட என்ன இருக்கோ அதை பத்தி நம்ம டிஸ்கிரைப் பண்றதுக்கு நம்ம வந்து வித் யூஸ் பண்ணலாம். ஓகே, வாசிச்சு பாருங்க. She's a girl with long curly hair. The boy with the backpack is my brother. The child with blue eyes smiled at me. That's it. ஈஸியா இருக்கா? கடைசியா வித் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எங்க யூஸ் பண்றதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு. ஓகே, வித் இஸ் யூஸ் டு டாக் அபவுட் அ டூல் ஆர் ஆப்ஜெக்ட் டு டூ சம்திங். ஓகே, இது எங்க யூஸ் பண்ணுவோம் கடைசியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு டூல் அல்லது ஏதாவது ஒரு பொருள், ஆப்ஜெக்ட் ஒரு விஷயத்தை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதை சொல்றதுக்கு நம்ம வந்து வித் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஹி broke, அவன் உடைத்தான். த விண்டோ, விண்டோவை உடைச்சான். எதை வைத்து? எந்த ஆப்ஜெக்டை வச்சு? a stone, கல்லை வச்சு. So with a stone. The next one, I did the test. நான் எக்ஸாம் பண்ணேன், டெஸ்ட் பண்ணேன். ஓகே, எழுதினேன். blank my lucky pen, என்னோட லக்கி பென்னை வச்சு நான் வந்து எக்ஸாம் எழுதினேன். ஸோ இங்க வந்து லக்கி பென் அப்படிங்கிறதா என்னது? ஒரு டூல். அதை வச்சு நீங்க என்ன பண்ணீங்க? எக்ஸாம் எழுதிருக்கீங்க, ரைட்? ஸோ I did the test with my lucky pen. அவ்வளவுதான். நீங்களும் சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஸோ இவ்வளவுதான், ரைட்? ஸோ பை வித் பத்தி கிளியரா எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, ஸோ இப்போ நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். எப்படி இருந்தது? ஈஸியா இருந்ததா? சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தான், நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொல்லி கொடுத்ததை வச்சு நீங்க இந்த டெஸ்ட் எழுதுங்க, ரொம்பவே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். டெஸ்ட்டுக்கு ரெடியா இருக்கீங்களா எல்லாரும்? ஓகே, ரைட். ஸோ இங்க வந்து ஐ ஹாவ் ரிட்டன் 7 sentences. நான் வந்து ஒரு 7 sentences எழுதி போட்டிருக்கேன். ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸா நல்லா ரீட் பண்ணுங்க, பொறுமையா ரீட் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணணும். இந்த பிளாங்க்லாம் என்ன வரும், இந்த டேஷ்ல என்னென்ன வரும், எங்கெல்லாம் வந்து பை வரும், எங்கெல்லாம் வித் வரும் அப்படிங்கிறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு 20 seconds டைம். அதுக்குள்ள உங்களோட ஆன்சர்ஸ் வந்து காமெண்ட்ல சொல்லியிருக்கணும். கடைசியா உங்களோட மார்க்ஸ் எவ்வளவு எடுத்தீங்க அப்படிங்கிறதையும் வந்து காமெண்ட்ல சொல்லணும். அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கே மறக்காம காமெண்ட்ல சொல்லணும். ஓகேவா? ரைட், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். குட், நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க. வெரி குட். டைம்ஸ் அப். ஓகே, குட். நிறைய பேர் 7 out of 7 எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே 7 out of 7 எடுத்திருப்பீங்க. ஓகே, ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ரைட்,
The first one, please arrive. தயவு செஞ்சு வந்து சேருங்க. blank 9 p.m. 9 மணிக்குள்ள வந்து சேருங்க. 9 மணிக்குள் by 9 p.m. டைமை மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு இடம் இது. I spent the weekend. நான் இந்த வீக்கெண்ட்னா வார இறுதி, சாட்டர்டே சண்டே. ஸோ நான் இந்த வீக்கெண்டை நான் வந்து ஸ்பெண்ட் பண்ண, செலவழித்தேன். யார் கூட? blank my friends. With my friends. Okay. Next one. I went to school. நான் ஸ்கூலுக்கு போனேன். blank car. நான் கார்ல ஸ்கூலுக்கு போனேன். by car. ஏன்னா இது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன். I will contact you. நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுவேன். எதன் மூலமா? இமெயில் வழியா, கம்யூனிகேஷன். அப்ப என்ன வரும்? by email. blank learning English. இங்கிலீஷ் கத்துக்கிறதன் மூலமா you may have more job opportunities. இங்கிலீஷ் கத்துக்கிட்டீங்கன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கலாம், ரைட்? அப்ப இங்க என்ன வரும்? இங்க பாருங்க, learn அப்படிங்கிறது verb, அந்த verb plus ing. ஸோ இங்க by வரும். ஸோ by learning English you may have more job opportunities. The next one, the boy blank blue shirt is funny. அந்த ப்ளூ ஷர்ட் போட்டிருக்கிற பையன் ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கான், ஃபன்னியா இருக்கான். அப்ப என்ன வரும்? நம்ம டிஸ்கிரைப் பண்றோம், ஒரு ஆளை டிஸ்கிரைப் பண்றோம். ஓகே, we are describing a person. அப்ப இங்க என்ன வரும்? with blue shirt. I drew. அப்படின்னா drawனா வரைகிறது, அதோட பாஸ்ட் ஃபார்ம் தான் drew. ஓகே, I drew a picture. நான் ஒரு படம் வரைந்தேன். blank a pencil. நான் ஒரு பென்சிலை வச்சு ஒரு படம் வரைந்தேன். ஸோ பென்சிலுங்கிறது ஒரு டூல், அதை வச்சு நீங்க ஒரு விஷயத்த பண்ணிருக்கீங்க. அப்ப இங்க என்ன வரும்? with a pencil. I drew a picture with a pencil. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த வீடியோ எப்படி இருந்ததுங்கிற ஃபீட்பேக்கை மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஸோ இங்க நம்ம வந்து 3 சென்டென்சஸ் நான் எழுதி போட்டிருக்கேன். I'll call you blank 7 p.m. ஓகே, 7 மணிக்குள்ள நான் உனக்கு கால் பண்ணுவேன். I went to சென்னை. நான் சென்னைக்கு போனேன் ட்ரெயின்ல. I wrote the letter. நான் ஒரு லெட்டர் எழுதினேன். ப்ளூ பென் வச்சு நான் ஒரு லெட்டர் எழுதினேன். ஸோ இங்க வந்து எங்கெல்லாம் வித் வரும், எங்க பை வரும் அப்படிங்கிறத நீங்க தான் கமெண்ட்ல சொல்லணும். ஓகேவா? இதை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.